முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ். இங்கு CMA, AAT மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக CMA தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரெய்னியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ். இங்கு CMA, AAT மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக CMA தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரெய்னியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ். இங்கு CMA, AAT மற்றும் கெட் சென்டர் இந்தியா
அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரேனியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரேனியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இங்கு சிஎம்ஏ, ஏஏடி மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரேனியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரேனியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இங்கு சிஎம்ஏ, ஏஏடி மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரேனியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரேனியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இங்கு சிஎம்ஏ, ஏஏடி மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரேனியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரேனியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில் சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இங்கு சிஎம்ஏ, ஏஏடி மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரேனியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரேனியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரேனியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு முதல் முறையாக சம்மாந்துறை நகரில்
சாதாரண தர மற்றும் உயர்தர படிப்பினை முடித்த நீங்கள் உங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள ப்ரொஃபஷனல் கோர்சஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் இங்கு சிஎம்ஏ, ஏஏடி மற்றும் கெட் சென்டர் இந்தியா அங்கீகாரம் பெற்ற பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎம்ஏ தொடர்பான அனைத்து மட்டங்களுக்குமான பயிற்சிகளும், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான பிரபல்யமான தொழில்துறைக்கு அவசியமான கற்கை நெறிகளையும் மற்றும் பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் இனால் வடிவமைக்கப்பட்ட விசேட கற்கை நெறிகளையும் தொடர முடியும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த விரிவுரையாளர்களுடன் உங்கள் திறமைகளை மேம்படுத்த இப்போதே பிரெய்னியாக்ஸ் கேம்பஸுடன் இணைந்து உங்கள் கனவுகளுக்கு இப்போதே தொடக்கம் கொடுங்கள். பிரெய்னியாக்ஸ் கேம்பஸ் உங்கள் வெற்றியின் பயணத்திற்கான நம்பிக்கையான துணை. மேலதிக விவரங்களுக்கு குட் ஈவினிங். பிரைனியாக்ஸ் கேம்பஸ் ஊடாக நடாத்தப்படும் சர்டிஃபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இலவச வழிகாட்டல் கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங், வணக்கம். நேரத்தினை கருத்தில் கொண்டு நேரடியாக கருத்தரங்கிற்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். சமூக ஊடகங்களை உங்கள் வியாபாரத்துக்கு எப்படி சாதகமாக மாற்றலாம் என்ற துணிப்பொருளில் கொண்டு செல்ல பல வருடமும் அனுபவம் தேர்ச்சியும் பெற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஆர்எம் தமீம் சார் அவர்களை வரவேற்றவனாக தொடர்ந்து கருத்தரங்கினை கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சார், த பிளாட்ஃபார்ம் இஸ் யுவர்ஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து ஆடியோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளியராக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு? ஓகே, சாரி. ஓகே, ஃபைன். நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும். சாரி, வெபினாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகாதால் நம்ம ஓரளவு ஜாயின் பண்ணதை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு குயிக் ஓவர்வியூ ஒன்று பார்ப்போம். இருக்கக்கூடியவங்களோட ப்ரொஃபஷனை கொஞ்சம். ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு வெபினார் ஒன்று இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷனை கொஞ்சம் சட்டில் போட்டிங்கன்னா ஓகே, நிறைய டைம் எடுக்காமல் நார்மலாக பிஸ்னஸ் ஓனர்ஸ் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் நம்ம புதுசாக அதில் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக வரக்கூடியவங்க, அப்படி உங்களோட ப்ரொஃபஷன்ஸை கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க, சாட் பாக்ஸில். ஓகே, ஃபைன். சாட் பாக்ஸில் போட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த நாள் ஹெட்டிங் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவும் அதோட சம்மந்தப்பட்ட நம்மளோட தொழில், அதே மாதிரி மார்க்கெட்டிங்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வெரி ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குரிய விஷயம் என்னென்னா இந்த சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியாங்கிறது நம்ம ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏரியல் வியூன்னு சொன்னால் நம்ம மேலேருந்து கீழே 1 by 1 நெரோ டவுன் பண்ணிட்டு வர்றது. அப்படி நம்ம நெரோ டவுன் பண்ணிட்டு வாரன்னு சொன்னால் இருக்கிறதுல வந்து வெரி ஃபர்ஸ்ட் வாஸ்டான ஏரியா வந்து மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டிங்ண்டா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுங்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் பெரும்பாலும் தேவையில்லை.
ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து அனுபவம் இருக்கும் இந்த மார்க்கெட்டிங்ன்றதுல. ஸோ ஒரு சிலர் வந்து சேல்ஸ் ரெப் இருக்காங்க. அதே டைம்ல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டிங்ன்றது தெரியும். ஸோ நம்ம இந்த மார்க்கெட்டிங்ன்றதுக்கு பொதுவான ஒரு குட்டி டெஃபினிஷன் ஒரு 2 லைன்ல நம்ம பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா இருந்தா, மார்க்கெட்டிங்ன்றது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளையோ சேவையோ விற்கிறது இல்ல. அதை நம்ம என்ன சொல்லுவோம்டா சேல்ஸ். நம்ம ஒரு பொருள் ஒன்று இருக்கு, இல்லாட்டி நம்மகிட்ட ஒரு சர்வீஸ் உண்டு. உதாரணமா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸோ இல்ல மெடிக்கல் சர்வீஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒன்று இருந்தா அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றதை வந்து நம்ம சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா மார்க்கெட்டிங்ன்றது வந்து சேல்ஸை விட டிஃப்ரெண்ட் ஆகும். அப்ப இந்த மார்க்கெட்டிங்ன்றதுற நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளோ சேவையோ தேவையுடையவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப அந்த தேவையுடையோருக்கு கொண்டு போய் சேர்க்கிறங்கிற அந்த ஓவரால் ப்ராசஸ்ல நம்ம இதுதான் மார்க்கெட்டிங்னு நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னா, இத இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் வந்து அதை நெரோ டவுன் பண்ணலாம். அதை கொஞ்சம் சுருக்கலாம். அதை நம்ம எப்படி சுருக்க போறோம்னு சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரியும், நம்ம ரோட்ல போக்கல. ரோட்ல வந்து நம்மளுக்கு ரோட் சைட்ல வந்து பெரிய பேனர்ஸ் இருக்கும், போஸ்டர்ஸ் இருக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே கையில் கிடைச்சிருக்கக்கூடிய லீஃப்லெட் இருக்கலாம். இல்லாட்டி இப்போ நம்ம இந்த வெபினார் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கல ஸ்டார்டிங்கில் போன ஒரு வீடியோ ப்ளே ஆகிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கன்செப்டோட இருக்கக்கூடிய ஒரு திங். ஒரு கன்செப்ட் ஒன்றை வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய திங். இப்போ நம்ம ரோட்ல போக்கல, இப்போ நம்மளோட கிழக்கு மாகாணம் சார்ந்த ஏரியாவில் வந்து நம்ம போக்கல என்ன செய்வோம், ரோட் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் வயல்வெளியில் வந்து நான் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஷேர் பண்ணலை. ரோட்டில் வந்து நம்ம வயல்வெளியில் வந்து பெரிய ஹோர்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ அது ஒரு சிமெண்ட் விளம்பரமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு உரம் பசலை அதுகளுக்குரிய விளம்பரமாக இருக்கும். ஸோ இப்படியான ஒரு விளம்பரம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணுது. அந்த கன்வே பண்ணுறதுல மீனிங் என்னன்னு சொன்னால், நம்ம ரோட்டில் போக்குள்ள ஒரு டோக்கியோ சிமெண்ட்டுங்க கூடிய ஒரு ஒரு பெனர் ஒண்டையோ இல்லை பெரிய ஹோர்டிங் ஒன்றையோ பார்த்தோம்னு சொன்னால், அந்த அந்த பிராண்ட் சம்பந்தமான ஒரு குட்டி ஞாபகம் உண்டு, ஒரு சின்ன பீஸ் ஒன்று வந்து நம்மளோட ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கு சார்ந்த கலர்ஸோ இல்லாட்டி அதில் பேகோ பார்க்கல, அந்த சிமெண்ட்டோட பேரை மட்டும் ஹைட் பண்ணிட்டு அந்த பேக்கை காட்டினா கூட இது ஓகே, இது டோக்கியோ சிமெண்ட்டுங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்படி ஒரு விஷயத்த ஃபீட் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுன்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன செய்யும்னு சொன்னால் அவ்வளவு விஷயங்களையும் டிஜிட்டல் ஊடாக கொண்டு வரும். அப்போ அப்படி டிஜிட்டல் ஊடாக கொண்டு வரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இருக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய ஆடியன்ஸும் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் நம்ம மார்க்கெட்டிங்கை வந்து தெளிவாக பார்க்கல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸை பொறுத்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிரித்து 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் த ஃபவுண்டர், அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடியவங்க ஆல்ரெடி வாங்கினவங்களை கஸ்டமர், நம்ம வாங்க வைக்கிறதுக்காக டார்கெட் பண்ணுறவங்கள டார்கெட் ஆடியன்ஸ், நம்ம யார் யாருக்கெல்லாம் விற்கலாமோ அதை நம்ம மார்க்கெட்டும், அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் பிரித்து, உதாரணமாக நம்ம ஒரு ஷூ கம்பெனின்னு சொன்னால் அந்த ஷூ கம்பெனியில் வந்து இருக்கக்கூடியதில் வந்து நம்ம மேலுக்கான ஷூவும் ஃபீமேலுக்கான ஷூவும் பிரிக்கணும். நம்ம அதை நம்ம உடைச்சி வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன். அப்படி நம்ம ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கல நம்ம ஆடியன்ஸ்ன்னு பொதுவாக சொல்லுவோம். ஆடியன்ஸுங்கிறது யாருன்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸையோ இல்லை ஒரு சர்வீஸையோ வந்து பெறுறதுக்கு தகுதியானவங்க. ஸோ இதை பெறுறதுக்கு தகுதியானவங்கல நம்ம ஒரு இப்போ இதில் போட்டிருந்தாங்க ஸ்வீட் ப்ராடக்ட். அப்போ இந்த ஸ்வீட் ப்ராடக்ட் வந்து யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஆடியன்ஸ். அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இருக்கிறதால நாம் என்ன செய்வோம், மார்க்கெட்டிங்கை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ அப்போ அந்த நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குக்கு நம்ம ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணல, நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதுக்கான ரீசன் வந்து நம்மளோட வளமையான மார்க்கெட்டிங் தான். நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிறதால நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்னால், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணுறவங்க பொதுவாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற பெரிய ஏரியாக்குள்ளே நம்ம போனோம்னு சொன்னால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன செய்வோம், நிறைய சப் ஏரியாஸ் வந்து பார்ப்போம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே மாதிரி எஸ்சிஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணினா, கூகுளில் நம்ம பை ஸ்வீட் ப்ராடக்ட் ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணினோம்னா டராஸ்.lk வரும். ஸோ அதே மாதிரி நம்ம பை கார்ஸ்ன்னு சர்ச் பண்ணினோம்னு சொன்னால் இக்மன்.lk வரும்.
இல்லாட்டி ரியசவன.com வரும், ரியசவன.lk வரலாம். இல்லாட்டி நம்ம ரெண்ட் ஹவுஸ் நம்ம சர்ச் பண்ணினோம்னு சொன்னா கூகுளில் லங்கா ப்ராப்பர்ட்டி வெப்புங்க கூடிய கம்பெனியோட வெப்சைட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு சர்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுறதால சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், சர்ச் பண்ணுறதுல நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்கள் வந்து ஃபேஸ்புக் அறிக்கலாம், இன்ஸ்டாகிராம் அறிக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம சோஷியல் மீடியாம்போம். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கை நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறத எடுத்துக்கொள்வோம். ஸோ அப்போ இது ஒரு வாஸ்ட் ஏரியாவில் இருந்து மார்க்கெட்டிங்ன்றதுல இருந்து நம்ம எப்படி நெரோ டவுன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு வந்து, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக வந்து நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை கொண்டு வரலாம். இப்போ நம்ம இந்த வெபினாரில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எப்படி போஸ்ட் பண்ணுற, எப்படி கண்டென்ட் செலக்ட் பண்ணுற, இதுகள் மாதிரியான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நாம் இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸை பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிங்கக்கூடிய பாட்டை வந்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரெண்டு வகையான திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பாட்டும்போம், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் பாட்டும்போம். உதாரணமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ என்ன இருக்கக்கூடிய வெபினார்ஸில் ஜாயின் பண்ணின ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணினது வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணுற, ஒரு சரியான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுற, அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்குரிய இமேஜ் எட் பண்ணுற எப்படி, அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எட் பண்ணுற எப்படி. நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணின உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடியதை செட்டப் பண்ணுற எப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் பார்ட்டும்போம். ஸோ அப்போ அந்த டெக்னிக்கல் பார்ட்டுங்கிறது ஒரு சைடு இருந்தால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட். இப்போ நம்ம ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நிறுவனங்களை நம்ம எடுத்தோம்னு சொன்னால், அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் சார்ந்த பதவிகளில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 to 6-7 லேக் எடுக்கக்கூடிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக் அட் வந்து எப்படி ரன் பண்ணுறங்கக்கூடிய செட்டப் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயப்பாடு இல்லை. ஆனால் அவங்க என்னத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஒன்றில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னால் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, நாம் ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த இமேஜில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன, அந்த இமேஜில் யூஸ் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் என்ன, இது ரன் பண்ணுறதுக்குரிய சரியான டைம் என்னங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் இருப்பாங்க. உதாரணமாக ஹெட் ஆஃப் த மார்க்கெட்டிங், இல்லாட்டி நம்ம சொல்லுவோம் சிஎம்ஓ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ இப்படியான போஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா பெரும்பான்மையாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்டை வந்து எடுப்பாங்க. மற்றது வந்து டெக்னிக்கல் பார்ட்டுன்னு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு டூல் ஒன்றை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுற. ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுற, ஃபேஸ்புக்கில் ஒரு சரியான டைமுக்கு 7:05க்குன்னு சொன்னால் இந்த 7:05க்கு வந்து நம்ம எப்படி ஒரு போஸ்ட் ஒன்றை வந்து ஷெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுற. ஸோ இதுகள் மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டெக்னிக்கல் திங்ஸும்போம். ஸோ இந்த டெக்னிக்கல் திங்ஸை வந்து லேர்ன் பண்ணுற கஷ்டமான்னு சொன்னால் அது மிக 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 ஈஸியான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய வெபினார் முடிஞ்சதும் ஃபேஸ்புக்கில் போய் ஹவு டு ரன் அ ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் சர்ச் பண்ணினா உடனே வந்து ஒரு நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒன்றை பார்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி ரன் பண்ணுற, இதில் வந்து எப்படி ஒரு கேம்பெயின் ஒன்றை க்ரியேட் பண்ணுற, கேம்பெயினுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய அட் குரூப்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுற, அதில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் எசட்ஸ் எப்படி எட் பண்ணுறங்கிறது எல்லாமே சின்ன திங்ஸாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுல மிக பெரிய பார்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட். ஸோ இப்போ இந்த வெபினாரில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்ததால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இதில் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணினாலும் இந்த ஸ்பெண்ட் பண்ணின இந்த 45 மினிட்ஸுமே வந்து மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புதிய விஷயம் ஒன்றை லேர்ன் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரியான திங்ஸ் ஒன்றை வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே, இப்போ தான் நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு வந்து நம்ம மற்றதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரீன் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் நான் லிங்க்டின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க்டின்ங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், இதுவும் ஒரு சோஷியல் மீடியா மாதிரியான ஒரு மீடியா. பட் இது சோஷியல் மீடியா இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் மீடியாங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓவராலாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா. ஸோ இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா இருந்தால் நாம் என்ன செய்யணும், அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய நம்மளோட ட்ரெடிஷனல் வே என்னங்கிறத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெடிஷனல் வேன்றது இப்போ நம்ம தெரியும் ஒரு க்ரௌடான ஏரியா. இப்போ நம்மளோட ஊருக்குள்ள சம்மாந்துறை அது சார்ந்த ஊர்களில் பிரதேசங்களில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஹேண்ட் பில்ஸ் கொடுப்பாங்க. உதாரணமாக ஹச்சிட இல்லாட்டி ஏர்டெல்ல இப்படி ஏதாவது ஹேண்ட் பில்ஸ் கொடுப்பாங்க, பேங்க்ல எல்லாம் தருவாங்க, ஹைலேண்ட் வச்சுக்குவோம். ஸோ இதுக்கும் அதே இடத்துல வந்து நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு டெடி பேர் மாதிரி வியர் பண்ணியிருக்கக்கூடியவங்க வந்து கையில் தரக்கூடிய ஹேண்ட் பில்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு நம்மளுக்கு தெரியும் அந்த பொம்மை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு இல்லாட்டி ஒரு சாங் போட்டு நம்மக்கிட்ட ஹேண்ட் பில்ஸ் தரக்கூடிய ப்ரொமோஷன்ஸுக்கும் நார்மலாக வந்து அந்த ஒரு ஒரு குடை ஒன்றை மட்டும் வச்சுட்டு இருந்து தரக்கூடிய ஹட்ச் மாதிரியான சிம்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது நார்மலான ப்ராடக்ட்ஸ் ஒன்றுக்கோ ஒரு ஒரு சேம் கலரில் வந்து டிஷர்ட் மட்டும் wear பண்ணினவங்க வந்து தரக்கூடிய ஹேண்ட் பில்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுமா அந்த பெரிய பொம்மை மாதிரி போட்டு டான்ஸ் ஒன்று பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்றை வச்சுட்டு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்கல இப்படியான ஹேண்ட் பில்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிற வீதம் வந்து நம்மளுக்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்வோம், என்கேஜ்மெண்ட்டும் நாம அந்த அந்த ஹேண்ட் பில்லை தாரவர் ஒரு சாங் ஒன்றை போட்டு ஒரு பொம்மை முகம் ஒன்று போட்டுவிட்டு டான்ஸ் ஒன்று பண்ணக்கல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அட்டென்ஷனை வந்து இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் சோஷியல் மீடியாங்கிறது. இந்த சோஷியல் மீடியாவிலும் எப்படி நம்ம ஒரு அட்டென்ஷனை இருக்கணும் கொடுக்கணும் இதில் மாதிரியான நிறைய திங்ஸ் இருக்கு. ஆனால் இந்த சோஷியல் மீடியான்றதை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாங்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் இருக்கக்கூடிய நம்மட க்ரௌட், நம்மட மார்க்கெட், நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் விற்கக்கூடிய நம்மட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் மார்க்கெட்டுங்க. ஸோ இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட் என்ன செய்யும்னா ஆல்ரெடி அங்கே க்ரௌட் இருக்கும். அப்போ அந்த க்ரௌடை வந்து எப்படி இருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ரௌட் நம்மட இருக்கக்கூடிய நார்மல் மார்க்கெட், டவுனில் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஸோ இந்த டவுனில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கிறவங்க இருப்பாங்க, அதே மாதிரி வாங்குறவங்க இருப்பாங்க. இப்படி விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னா அங்க ஆல்ரெடி வந்து நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. உதாரணமா நம்ம ஒரு மீன் விற்க போறோம், இந்த மீனை கொண்டு போய் வந்து நம்ம மார்க்கெட்ல விற்க போறோம்னா நம்மட ஐடியா என்ன, நம்மட சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய ஐடியா என்னன்னா இந்த மீனை வாங்குறதுக்கு தேவையான கஸ்டமர் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்கங்கிற நோக்கத்தால தான் நம்ம என்ன செய்யறோம், மார்க்கெட்டுக்கு வந்து விற்கிறது போறோம். ஸோ இது மாதிரி சோஷியல் மீடியாவும் என்னன்னு சொன்னால் நம்ம எந்த ஒரு பொருளை டார்கெட் பண்ணி செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணினாலும் அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி அதை ஒரு பொருளை வந்து ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து வாங்குறதுக்கு ரெடியான ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் வந்து மீனே மீனேன்னு கத்தி கூப்பிடுற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், சோஷியல் மீடியாவில் கத்தி கூப்பிடணும். அப்போ கத்தி கூப்பிடணுங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்டாக பிரிப்போம். எப்படி கத்தி கூப்பிட போகிறோம், உதாரணமாக தெரியும் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஆப்பிள் தெரியும். இந்த ஆப்பிள் பிராண்ட் வந்து எந்த டிசைன் எதுவுமே இல்லாத பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு ஆப்பிளில் ஃபோட்டோ ஒன்று போட்ட போஸ்ட் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் அதில் மில்லியன் கணக்கில் வந்து லைக்ஸ் இருக்கும். அதுவே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிராண்டில் வந்து எவ்வளவு டிசைனாக இப்போதான் வந்திருக்கக்கூடிய டாப் ஏஐ டிசைனை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதில் இருக்கிறத கம்பேர் பண்ணினோம்னா நம்மளுக்கு குறையறிக்கும். ஸோ இது மாதிரியான திங்ஸில் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி கூப்பிட போகிறோம், மீனே மீனேன்னு கத்தி கூப்பிட போகிறோமா, இல்லை ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருக்க போகிறோமா, இல்லை அதுக்கு பக்கத்தில் வாங்கினா அவங்களுக்கு வெட்டி தாரது ஃப்ரீ, காசு தர தேவையில்ல, வெட்டி எடுத்துகிட்டு போங்க கூடியதை யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை அதுக்கு பக்கத்திலே வந்து மீன் கடைக்கு பக்கத்தில் வந்து அது சார்ந்த மற்ற பொருள்களை விற்கிறதுக்குரிய புதிய ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு நம்ம வரக்கூடிய கஸ்டமருக்கு மீன் வாங்கினா நீங்கள் பக்கத்திலே மற்ற ஐட்டத்தையும் வாங்கிட்டு போகலாம்ங்கக்கூடிய கன்வீனியன்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கொடுக்க போகிறோமாங்கக்கூடிய திங்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் மேட்டர். அப்போ நம்ம அந்த போஸ்ட் போடுறது, ஒரு போஸ்டோட டிசைன் பண்ணுறதுங்கிற விஷயங்களை தாண்டி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம பே அட்டென்ஷன் கொடுக்கணும், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுங்கக்கூடிய விஷயம் என்னங்கிறதுல நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்.
ஓகே. இப்போ நான் வந்திருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொன்னால் லிங்க்டின். ஸோ இப்போ இந்த லிங்க்டின்ன்றது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாட்டியும் ஒரு ஸ்மால் வெரி ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் என்னன்னு சொன்னால், லிங்க்டின்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொன்னால், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம மீம்ஸ் போடுற மாதிரி இதில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிரியேட் பண்ணி ப்ரொஃபஷனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு ஏன் வந்துன்னு சொன்னால், இப்போ நமக்கு தெரியும் இதில் நம்ம நம்ம நடத்தக்கூடிய வெபினார் வந்து கவர் பண்ணக்கூடிய இடம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்மண்டே வெபினாரில் கவர் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஹையர் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜரை வந்து ஹையர் பண்ணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ்ஸை வந்து ஹையர் பண்ணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கண்டென்ட் மேனேஜரை வந்து ஹையர் பண்ணும். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து ஹையர் பண்ணும். இப்படி ஒரு 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 செட் ஆஃப் எம்ப்ளாயிஸை வந்து ஒரு நிறுவனம் ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சலரி கொடுக்கும். இப்போ எப்படி ஹையர் பண்ணினா சலரி கொடுக்கும். ஸோ இந்த சலரி ஒன்று மாதம் ஒரு 60,000 டு 150,000 வரைக்கும் ஒரு சலரி கொடுக்க போகுதுன்னு சொன்னால் அவங்ககிட்ட இருந்து அந்த நிறுவனம் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குது. ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு 1.5 லேக் வந்து சலரி கொடுத்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒருத்தர் ஹையர் பண்ணுதுன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சோம்னு சொன்னால் அந்த விஷயங்களை நம்மட பிஸ்னஸுக்கு அப்ளை பண்ணினாலே போதும். நம்ம அந்த 1.5 லேக் பெறுமதியான விஷயங்களை நம்மட பிஸ்னஸுக்கு அப்ளை பண்ணுறது அது ஒரு சேவிங் இல்லாட்டி ஒரு பெனிஃபிட் இல்லாட்டி ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. ஓகே. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய கோல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப்ஸை மட்டும் ஓவராலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்சிஓ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படியான ஜாப்ஸ் கோல் பண்ணுறாங்க அதில் என்னென்ன விஷயங்களை வந்து எதிர்பார்க்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நீங்கள் வந்து என்ன செய்யணுங்கிறத எதிர்பார்க்காங்கன்னு பார்த்து போட்டு ஸோ அதோட நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ்களையும் வந்து அலைன் பண்ணி எப்படி நம்மளோட ஃப்யூச்சரை வந்து இந்த விஷயங்களை வந்து கவர் பண்ணலாம்ங்கக்கூடியத ஒரு ஒரு திங்காக வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் பார்ட்னர். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே மற்ற டெக்னிக்கல் திங்ஸை விட கூடுதலாக வந்து அவங்க கவர் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக். ஆனால் நம்ம சோஷியல் மீடியா பார்க்க வந்தால் நம்ம அதுகளில் நம்ம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா இல்லாட்டி கான்டென்ட்டுக்கு ரிலேட்டட் ஆனதில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கேட்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கண்டென்ட் அண்ட் எஸ்சிஓ. ஓகே, இது கண்டென்ட் தேவை தான். ஆனால் எஸ்சிஓ இருக்கிறதால நம்ம இதை விட முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆகணும். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எஸ்சிஓ சம்மந்தமானதான் கூட நம்ம சோஷியல் மீடியா. ஓகே, சோஷியல் மீடியா எக்ஸிகூட்டிவ்ன்ற ஒரு வேகன்சி இருக்கு. சீனியர் சோஷியல் மீடியா லீடர் ரெண்டும் இருக்கு. நம்ம ரெண்டையும் பார்ப்போம். ஓகே, இதில் சோஷியல் மீடியா எக்ஸிகூட்டிவ் காலேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் யுனைடெட் கிங்டம் இது வந்து ஒன் சைட்டில் கொலம்பில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமிக் உண்டு. ஸோ இதில் வந்து அபவுட் த ஜாப் தேவையில்ல. கொலம்பு 3ல் வந்துருக்கு ஜாப் டைப் வந்து பெர்மனன்ட் ஆஃபீஸ் பேஸ்ட். இந்த விஷயங்கள் வேணாம். நம்ம வந்து இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஜாப்புக்கு உங்களை ஹையர் பண்ணி கொழும்புல வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு சலரி ஒன்று உங்களுக்கு தரணுமாக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? Give a second. ஓகே, இதில் இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் சேனல் அட்வர்ட் செட்டப் அண்ட் ஆப்டிமைசேஷன் ரீச். ஓகே, இது வந்து யூடியூப் சேனல் சார்ந்தது. சோஷியல் மீடியா ஆப்டிமைஸ்ட் போஸ்ட் ஃபார் பேப்பர் கிளிக்குங்கிறது நம்ம வந்து இப்போ நிறைக்கக்கூடிய வெபினார் சம்மந்தமாக நீங்கள் ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செட்டப் அந்த ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமான செட்டப் உங்களுக்கு தெரியுமான்றது. அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன்
இந்த கண்டென்ட் கிரியேஷனுங்கிறத நம்ம கொஞ்சம் இன்றைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டென்ட்னா என்ன, ஸோ இது வந்து நம்ம எப்படி இந்த சோஷியல் மீடியாவோட தொடர்பாகுது. அப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷனில் வந்து கேப்ஷன் கேப்ஷனுங்கிறது என்னன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னா அதுக்கு மேலுக்கு டைப் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இன்னும் இருக்கக்கூடியதை டைப் பண்ண தெரியாமக்கு ஒரு நிறுவனம் இருக்காது. ஸோ அப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ஹயர் பண்ணணுமாக இருந்தால் எந்த கேப்ஷன் எப்படி டைப் பண்ணணுங்கிறது இருக்கும். நம்ம வெறும் கேப்ஷன் ஒரு போஸ்ட் ஒன்று இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்வீட் ஷாப் ஒன்று இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ ஸ்வீட் ஷாப் ஒன்றுக்குரிய டெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எட் பண்ணலாம்னா எங்கிட்ட மிக விரைவாக கிடைக்கும், சுத்தமானது, சுகாதாரமானது என்றும் டைப் பண்ணலாம். இல்லை நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபன்னான டைப்ஸில் வந்து டைப் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும் இந்த டிஆர் பேசுகிற மாதிரியான ஸ்லாங்ஸில் வந்து டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அதில் குவாலிட்டியை பற்றி பேசலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். அதில் எது பேசணும், எது ஒர்க் ஆகும். ஒரு கம்பெனிங்கிறது ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று கூடி நம்ம என்ன சொல்லுவோம்னா பிராண்ட் டோனும்ப. ஒரு பிராண்ட் வந்து எப்படி பேசுதுண்டு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தொடர்பாக இப்போ ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ரீட் பண்ண இயலும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு நினைக்கிற வெபினார் முடிஞ்சால் டைம் கிடைச்சா இப்போ நம்ம ஃபேமஸ்ன்னு நினைக்கக்கூடிய பிராண்ட் கேஎஃப்சி, ஆப்பிள், சாம்சங், அதே மாதிரி இப்படி ஒரு சில ஒவ்வொரு நீட்ஸில் இருக்கக்கூடிய நீட்ஸ்ன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, இப்போ ஷூ எடுத்தோம்னா நைக்கி, நம்ம அதே மாதிரி பெவரேஜ் எடுத்தோம்னா பெப்சி இல்லாட்டி கொக்கோ கோலா, அதே மாதிரி நம்ம டெக்னாலஜி எடுத்தோம்னா ஆப்பிள் இல்லாட்டி கூகுள். இப்படியானவங்களோட போஸ்ட்டுகளை வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டரில் இல்லாட்டி லிங்க்டின்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க பேசுகிற டோன் ஒன்று ஃபன்னியாக பேசுகிறாங்களா. இப்போ எலான் மஸ்கிட்ட போஸ்ட்டுகள் தெரியும். ஸோ இப்போ எலான் மஸ்க் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுற எப்படி. இப்போ ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேப்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுமே வந்து எப்படி இருக்கும், ப்ரீமியம்ங்க கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வர விஷயமா இருக்கும் ஆப்பிள்ன்றது. அதே மாதிரி இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாச்சும் கன்வீனியன்ட்டான திங், இப்போ சிங்கர் ரபான்ஸ் மாதிரியானதை பார்த்தோம்னா நான் உங்களோட பக்கத்து வீட்டு ஆளுங்கிறத காட்டுற மாதிரி மோர் ஃபெமிலியராக நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு ஒரு தோரணை இருக்கும் அந்த கேப்ஷனில். ஸோ அப்போ இந்த கேப்ஷன் வந்து எதை கொண்டு போகணும், நம்ம இது சொல்லுவோம் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை ஒன்றை மட்டும் கொண்டு போகிறதுக்குரிய கேப்ஷனா, இல்லை அந்த சர்வீஸில் குவாலிட்டியை மட்டும் கொண்டு போகிற கேப்ஷனா, எப்படியான கேப்ஷனுங்கிறத பற்றிய அறிவு இருக்கிறதால தான் இந்த இடத்தடே கண்டென்ட் கிரியேஷனில் கேப்ஷனும். இப்போ எல்லாருக்கும் தெரியும் சட் ஜிபிடி இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் மெட்டா ஏஐ, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடியது, இப்படி எல்லாம் இருந்தும் ஏன் இதுக்கு ஸ்டில் டிமாண்டுன்னு சொன்னால் இது ஒரு ஹியூமன் திங். என்னதான் ஏஐ வந்தாலும் ஹியூமன்ட எமோஷன்ஸை வந்து இன்னும் ஏஐ வந்து ரீட் பண்ணாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன, இன்டெலிஜென்ஸை வந்து ரீட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு 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 விஷயம் ஒன்றுக்குரிய அப்ரோச் வந்து எப்படி இருக்கோ அதில் நம்ம ஒரு மனுஷன் திங்க் பண்ணுறதுக்கான அப்ரோச்சில் வந்து திங்க் பண்ணும். ஆனால் ஒரு பெயினை வந்து அது ஃபீல் பண்ணாது. ஒரு பெயின்னு சொன்னால் இப்போ ஒரு லவ் பிரேக்கப்னு சொன்னால் ஒரு லவ் பிரேக்கப்பில் இருக்கக்கூடிய அந்த பெயினை அந்த இதை வந்து ஃபீல் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து ஏஐக்கு இல்லை. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தானே தவிர எமோஷனல் இன்டெலிஜென்ட் இல்லை. ஆனால் மனுஷன் வந்து என்னத்துக்கு, ஹியூமன் பீயிங் எல்லாமே வந்து என்னத்துக்கு கனெக்ட் ஆகுவாங்கன்னா இந்த எமோஷனுங்க கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து கனெக்ட் ஆகுவாங்க. ஒரு எமோஷனல் திங்ஸ் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இல்லைன்னா இந்த கேப்ஷன் ஒன்றை வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு எந்த எமோஷன் ஒர்க் ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம ஏஐயில் ஒரு கேப்ஷன் ஒன்று கேட்டோம்னு சொன்னால் ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்றுக்குரிய ஏஐயில் கேப்ஷன் கேட்டோம்னு சொன்னால் இல்லாட்டி மெட்டாவில் வந்து கேட்டோம்னு சொன்னால் என்ன தரும், மிக மிக டாப் ப்ரொஃபஷனலானது ஒரு யூஎஸ்ஏயில் யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி ஒரு யூகேயில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாங்கில் தரும். ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மட சம்மாந்துறை மாதிரியான ஒரு ஈஸ்டர்ன் சைட்டில் இருக்கக்கூடியவங்களோட மனநிலையை புரிஞ்சு போஸ்ட் பண்ணக்கூடியது ஏஐக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த வெறும் கெப்ஷனுங்க கூடிய ஒன்றுக்கே நம்ம பல மாதங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கல நம்மளுக்கு ஒன்று கிளிக் ஆகும். ஸோ அப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷனுங்க கூடிய பார்ட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிராஃபிக்ஸுங்கிறது அப்படி தான். கிராஃபிக்ஸில் வந்து நம்ம குட் டிசைனும்போம், குட் டிசைனுங்கிறது வேறு, பெஸ்ட் டிசைனுங்கிறது வேறு. ஸோ இப்போ இந்த குட் டிசைன் பெஸ்ட் டிசைனுங்கிறது எல்லாம் என்னன்னு சொன்னால் நம்ம பார்த்துப்பட்ட ஒரு டிசைனை வாவ் சூப்பர்புன்னு சும்மா அப்படி இருக்கு, எப்படி டிசைன் பண்ணான்டே நம்மளுக்கு ஐடியா இல்லைண்டு.
அந்த டிசைன் என்ன செய்யும்னா லைக்ஸ் தரும், ஆனால் சேல்ஸ் தராது. நம்ம ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்குரிய சேல்ஸை வந்து அந்த ஃபோட்டோ தராது. அதுக்கு நம்ம ஒரு வருஷக்கணக்காக இல்லாட்டி ஒரு 4-5 இரவு மெனக்கெட்டு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டிசைனாக இருக்கலாம். அது நம்மளுக்கு சேல்ஸை தராது. அது என்னத்தை தரும்? லைக்ஸுகளை தரும் வேணும்னு சொன்னால். அதில் நம்ம எந்த டிசைன் ஒர்க் ஆகுதுங்கக்கூடிய திங்ஸ் இதில் வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும் இதில் கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ மேலுக்கு வந்து நம்ம பார்த்தோம் பேப்பர் கிளிக்கை வந்து செட்டப் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வெறும் செட்டப் பண்ணுற ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோவை பார்த்து அதில் எப்படி நம்ம வந்து ஒரு எட்டை வந்து செட்டப் பண்ணுறங்கக்கூடிய நாலேஜை மட்டும் காணாது, என்ன வேணும் அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி என்னண்டு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா என்கேஜ் வித் அவர் ஆடியன்ஸ், ரிப்ளை கமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் சோஷியல் மீடியா பிளானிங். ஸோ இதில் பிளானிங்குங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பிளானிங்குங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒரு பொதுவான ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து வெசாக் வரும். இப்போ வெசாக் வந்தால் நம்ம ஃபேஸ்புக்கு வந்து ஃபீட்டு நம்ம ஃபேஸ்புக் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லா நிறுவனமுமே வந்து என்ன செஞ்சிருக்கும், சாரி, அவங்களோட வெசாக்கக்கூடிய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. வெசாக் வாழ்த்துக்கள். நம்ம வந்து ஈத் முபாரக் வந்து என்ன செய்வோம், ஈத் முபாரக்குங்கிறத போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வெசாக்குங்க கூடிய போஸ்ட் வெசாக் அண்டைக்கு வரும்னு சொன்னால் அந்த போஸ்ட் வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க ரியல் டைமில். அதுக்கு முதல் நாள் நினைச்சோம்னு சொன்னால் இருக்காது. இல்லை அதுக்கு அதுக்கு முதல் நாள்டா நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு கோஆப்ரேட் கம்பெனிஸில் வந்து அதுக்கு முதல் மாதம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முதல் மாதம் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு வந்து வார மாதம் வெசாக்கிரிக்கி அதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் போஸ்ட் கிரியேட் பண்ணணுமுங்க கூடிய ஐடியா, அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய திங்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் சொன்னால் ஒரு ஒரு ஜூஸ் பிராண்டும் இல்லாட்டி ஒரு சிக்கன் பிராண்டும், இப்படி நம்ம எந்த பிராண்டோட தொடர்புடைய போஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்தாலும் அந்த பிராண்டோட சார்ந்த ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 2 to 3 days போகும். என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஓகே இந்த ஃபோன்ட் நல்லா இல்லை, இந்த கலர் நல்லா இல்லைன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து அந்த போஸ்ட் வாரன்னு சொன்னால் அது ஒரு மாதத்துக்கு முதலே வந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான பிளான் பண்ணி தெரியக்கூடியவர் அறிக்கணும். அடுத்த மாதம் நமக்கு வெசாக் வருதா இல்லை நியூ இயர் வருதா, என்னத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி. அதே மாதிரி போஸ்ட் ஷெட்யூல் பண்ணுறது, நம்ம போஸ்ட்டை ஷெட்யூலிங் பண்ணி உரிய டைமுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் டெக்னிக்கல் சார்ந்தது. என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் கிராஃபிக் டிசைனிங் ஃபார் சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டென்ட் ரீபர்பஸிங், நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணினோம்னா திருப்பி போஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுகள் மாதிரியான ஸ்கில் எல்லாமே சேர்ந்தது தான் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் உண்டு. ஸோ நம்மளுக்கு ஓவராலான வியூ இதோட கம்பேர் பண்ணக்கலை நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய நாலேஜ் இப்போ நம்மளுக்கு சோஷியல் மீடியா சார்ந்த ஒரு பார்வை எப்படி இருக்கும்னா ஒரு போஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறோம், ஒரு டிசைன் ஒன்றை பண்ணுறோம், எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கின்ற இல்லாட்டி இந்த சர்வீஸ் இருக்கின்ற கிரியேட் பண்ணுறோம், அதிநவீன சேவை புதிய உபகரணங்கள் எல்லாம் போடக்கூடிய வசனங்களை போட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணினா போதும் உண்டு. ஸோ இது என்னத்துக்கு சமன்னு சொன்னால் நம்ம பார்க்குற மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து கடையை திறந்து வச்சுட்டு விசிறியா ஆட்டிட்டு இருக்கிறதுக்கு சமன். ஏன் அவர் மார்க்கெட்டில் இருக்கார், சோஷியல் மீடியாவில் இருக்கார். அதே மாதிரி நம்ம போகிற மார்க்கெட்டில் ஒரு ஒரு சைட்டில் வந்து மீனை கொட்டி வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம அவரை கடந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றில் கூடாத மீனை கூட வாங்கிட்டு வருவோம். யாரு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட, ஒரு அட்டென்ஷன் ஒன்று எடுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வாங்க விலையை குறைச்சி தரேன் சுட சுட இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வைக்காத மீன் சொல்றது. மிக குவாலிட்டியான மீன் கொண்டு வந்து சைலண்டாக போட்டுட்டு இருக்கிறவட்ட நம்ம வாங்க மாட்டோம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அவரை கடந்து போயிருக்கலாம். அப்போ இதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்கள் என்ன, டூல்ஸ்கள் என்ன, அதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி சீனியர் சோஷியல் மீடியா லீட், இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு நம்ம பார்த்தது வந்து சோஷியல் மீடியா எக்ஸிகூட்டிவ், இது வந்து சீனியர் சோஷியல் மீடியா லீட். ஓகே, சீனியர் சோஷியல் மீடியா லீட் வந்து ஓகே சீனியர் சோஷியல் மீடியா லீடை வந்து செக் பண்ணுவோம். சீனியர் சோஷியல் மீடியா லீடை வந்து செக் பண்ணணும்னு சொன்னால் டெவலப் அண்ட் மேனேஜ் ஆப்டிமைஸ் யுவர் கண்டென்ட் கேலண்டர். கண்டென்ட் கேலண்டர்ன்ற
ஸோ இப்போ இதில் எக்ஸிகட்டிவ்ங்கிறது வந்து பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறவருன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா லீட். இந்த சோஷியல் மீடியா லீடுக்குரிய வேலை என்ன செஞ்சிருக்கும்? டெவலப், மேனேஜ் அண்ட் கண்டென்ட் கேலண்டர். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த வெசாக்குன்னு சொன்னால் அந்த வெசாக்குரியதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குரியதை பிளான் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி ஹை பெர்ஃபார்மிங் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட். அதே மாதிரி ரைட் ஷார்ப் ஒன் பிராண்ட் கேப்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிகட்டிவ்க்கு டிஸ்கஸ் பண்ணின விஷயம். ரைட் ஷார்ப்பாக இருக்கணும். ஒன் பிராண்ட் கேப்ஷனுங்கிறது அந்த பிராண்டுக்கு சார்ந்த கேப்ஷனை எழுதணும். ஸோ இதுகள் மாதிரியான திங்ஸ். அப்போ உங்களுக்கும் ஒரு டைம் கிடைக்கும். இதை முடிச்சது அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது லிங்க்டின் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் பார்க்குறேன்னு சொன்னால் டாப் ஜாப்ஸ், அப்படி இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம் rooster.jobs. ஸோ இது மாதிரி நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் போய் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் குவாலிஃபைடா வேலைக்கு அப்ளை பண்ணணும் போய் ஒர்க் பண்ணணுங்கக்கூடிய திங் இல்லை. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமாங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொன்னால் அதில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் லெக் ஆகுதோ அந்தந்த விஷயங்களை ஃபில்அப் பண்ணுற மூலமாக நம்ம சரியான மார்க்கெட்டிங்கை கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்புகள். சோஷியல் மீடியா மேனேஜர், key responsibility, develop, implement comprehensive social media strategy. ஓகே, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அப்போ இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஆக்சுவல் கண்டென்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு, வெபினார் கண்டென்ட்டுக்கு. ஸோ இதில் வெபினார் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம இப்போ அடிக்கடி கண்டென்ட்டுங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுங்கிற வசனத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓவர் ஆஃப் த பீரியட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 2000 2025 வரைக்குமான இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஓவராலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா, ஏஐ, இந்த எல்லா திங்ஸையும் பார்த்தோம்னு சொன்னால் மக்களில் வந்து பிஹேவியர் வந்து மாறிட்டு இருக்கும். மக்களில் வந்து பார்க்கக்கூடிய மக்களில் பிஹேவியர் வந்து டெய்லி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் அதில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய காரணங்கள் இருக்கும் நிறைய. ஸோ இப்போ முதல்ல ஒரு 5 இயர்ஸுக்கு முதல்ல வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களோட ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அந்த ப்ராடக்ட் மூலமாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னென்று உதாரணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபோனுண்டே வைப்போம். நம்ம இந்த நம்மளோட பிரைனிகாஸ் கேம்பஸ் இந்த வீடியோவில் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபோனுன்னு சொன்னால் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன? இப்போ ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனில் நம்ம சொல்லாமல் இது வந்து 12 ஜிபி ரேம். அதே மாதிரி வந்து 12 ஜிபி ரேம் அலுமினியம் இதில் வந்து செய்யப்பட்டது. அதில் கேசிங் வந்து அலுமினியமில் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய ரொம் வந்து 256, கேமரா வந்து 200 மெகா பிக்சல் 300 மெகா பிக்சல். அது சும்மா கணக்கு போட்டு போகிறதானே. ஸோ இப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் எடுக்கலாம். ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு செல் பண்ணுகிற ஒரு ப்ராடக்டை அந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அப்போ பெனிஃபிட்ஸுங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு நல்லா கேம் விளையாடக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம இதில் இருக்கக்கூடிய ரெம் எத்தனை ஜிபிங்கிறது வந்து அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் பப்ஜி இதில் நீங்கள் லெக் ஆகாமல் விளையாடலாம்ங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக எஃபெக்டிவாக இருக்கும். இது காலத்தால் வந்தது. ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னு தான் மனிதன் வந்து யூஸ்வலாக தேடினான். ஸோ இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இருக்கா? இப்போ ஒரு மொபைல் ஃபோனே வந்து அதே மொபைல் ஃபோனை வந்து என்ன செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் வந்து ஓகே இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதலாக கேம் விளையாடுறவங்க தான் இருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஒரு பிராண்ட் வந்து என்ன செய்யலாம் அது பவர்ஃபுல்லான கேம் லெக்காகாமல் கேம் விளையாடுறதுக்கு ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கேம் விளையாடுறதுக்கு இந்த ஃபோனோட ஒரு ஃபோனை கொண்டு வந்தால் நம்ம அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறதெல்லாம் திங்க் பண்ணாமக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே டிவைஸை என்ன செய்யலாம் வேற ஒரு கண்ட்ரியில் இல்லாட்டி வேற ஒரு ரீஜனில் வந்து பெஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபுங்கிறது கொண்டு போகலாம். ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்காங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது காலத்துக்கு காலம் மாறும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ரீல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஷார்ட்டில் வரக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸுக்கு உள்ளுக்கு என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ஃபன்னாக காட்டுவாங்க.
ஸோ ஒரு ஆஃபீஸுக்கு உள்ளுக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜோக் மாதிரி ஒரு காமெடி மாதிரி செய்கிறது. நாங்கள் ஹையர் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்தில் ஹையர் பண்ணுற ஒரு ஒரு ஜாப் வேகன்ஸ் ஒன்றுக்கு ஹையர் பண்ணுறேன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து என்ன செஞ்சுப்பாங்க, சண்டே ஒப்சர்வரில் வந்துருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட 4-5 வருஷத்துக்கு முந்தி டாப் ஜாப்ஸ் டாட் எல்கேல வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வரும். அதுவும் கிரியேட்டிவாக விஆ ஹையரிங்கிற ஒருத்தர் லேப்டாப் ஓப்பன் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் உண்டை காட்டி ஒருத்தர் வந்து ஹேண்ட் பில்லை வந்து ஷோ பண்ணுவார். ஸோ இப்படி கிரியேட்டிவாக ஏன் இந்த கிரியேட்டிவ்க்கான காரணம் என்னன்னு சொன்னால் மனிதன்ட வந்து இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு கண்டென்ட் ஒன்று குறிப்பிட்ட ஒன்றை கண்டென்ட் ஒன்றை கன்சியூம் பண்ணுறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிஹேவியர். அப்போ சோஷியல் மீடியாங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்ண்டா இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகும்ண்டா அந்த சோஷியல் மீடியாவில் நாம் டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் நம்மளை விரும்புறதுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கணும். அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன, நம்ம கண்டென்ட்டை கொடுக்கணும்டா நம்மக்கிட்ட ஸ்வீட் இருக்கு, ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்வீட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்கிறத வந்து ஃபோட்டோ பிடிச்சி பப்ளிஷ் பண்ணுறது இல்லை கண்டென்ட். நமக்கு டெய்லிக்கு நிறைய ஸ்வீட் ஐட்டம் இருக்கு. அப்போ நம்ம ஸ்வீட் ஐட்டமை கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து நம்ம ஸ்வீட் ஐட்டங்கள் இங்கே கிடைக்கப்பெறுமென்று போடுறதுக்கு பேர் கண்டென்ட் இல்லை. அதுவும் ஒரு கண்டென்ட் தான். ஸோ இந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற கண்டென்ட்டுங்கிறது அது இல்லை. அப்போது கண்டென்ட்டுங்கிறதுல மீனிங் நம்ம அதை எப்படி பார்ப்போம்னு சொன்னால் நான் ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஒன்றை பார்த்தேன் ஒரு போஸ்ட் ஒன்றுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் ஒன்றை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மைக் ஆடியோ ஒன்றில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுங்க. ஸோ அப்போ இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுங்கிறது நம்ம நார்மலாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிற நார்மலான கண்டென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னால் ஒரு நம்ம டிஃபரெண்ட்டாக நம்ம ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டுட்டு போகிறது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாட்டி ப்ரொமோஷனும் மற்றது நம்ம கண்டென்ட்டும். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் தான் என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்ம இன்னும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து ஒரு காமெடியாக ஒன்று செய்ய போகிறோம். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறதுல ஒரு ஸ்வீட்டை ஃபோட்டோவை போடுறதை விட ஹைலி என்கேஜ் ஆனது என்னன்னா அந்த ஸ்வீட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோமுங்கிறது. நம்ம அந்த ஸ்வீட்டை வந்து எப்படி செய்கிறோமுங்கிறதுக்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னு சொன்னால் அது என்ன தரும், அது அந்த நம்ம கிரியேட் பண்ணி போடுறது மேட்டர் இல்லை. அந்த விஷயம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னத்தை கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னால் ட்ரஸ்ட்டுங்க கூடிய ஒன்றை கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, இவங்க வந்து இப்படித்தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இது நம்மளோட சீக்ரெட் ரெசிபிங்கிறது அங்கே முக்கியம் இல்லை. இந்த விஷயத்தை இவங்க இவ்வளவு ஹைஜீனிக்காக கிரியேட் பண்ணுறாங்கங்க கூடிய அந்த ட்ரஸ்ட்டு தான் அந்த பொருளை வாங்க வைக்குமே தவிர நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் இல்லை. ஒரு 500 ப்ராடக்ட்டை வந்து நம்ம 1000 ரூபா போட்டாலும் அந்த 1000 ரூபாயை கட் பண்ணி 500 ரூபாய்க்கு போட்டாலும் வாங்க வைக்கிற விஷயம் ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட்டும் அட்டென்ஷனுங்கக்கூடிய விஷயங்கள் தான் எடுக்குமே தவிர நார்மலாக இருக்கக்கூடிய நம்மட வெளியில் இருக்கக்கூடிய அதில் ஃபீச்சர்ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ ஒன்று தராது. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லைவ் நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம கண்டென்ட்ங்கிற அடிப்படையில் வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணி கண்டென்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் அதில் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய கண்டென்ட் வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை நம்ம எந்த டைப் ஆஃப் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் நம்மளுக்கு சேல்ஸ் தராது. நம்மளுக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் சேல்ஸ் தராது. அப்போ இந்த லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் சேல்ஸ் தராதுங்கக்கூடிய ஒரு கன்செப்டும் நம்ம மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட் பண்ணணுங்கிறதும் ஒன்றுக்கொன்று முரண் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஃபன்னாக ஒன்று கிரியேட் பண்ணி போட்டோம்னா நிறைய பேருக்கு போய் சேரும், அது ஒரு விஷயம். அப்படி நிறைய பேருக்கு போய் சேர்ந்து எல்லாரும் லைக் பண்ணுறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாரும் வாங்குவாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு விஷயம். அப்போ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிரியேட் பண்ணுறது தான் இந்த சோஷியல் மீடியாங்கக்கூடிய திங்கில் ஒரு ஒரு நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களோட சீக்ரெட்டாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது நம்ம இதைத்தான் வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா சோஷியல் மீடியாவில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து கண்டென்ட் கிரியேட்டர்,
நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுற ஜோக்ஸ் காமெடிஸ் இதுகள் எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து எப்படி இருப்பார், டெய்லி போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ட்ரெண்ட்ஸ் என்னென்ன வருதோ அந்த புதிய ட்ரெண்ட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ஜோக் கொண்டு ஃபேமஸ் ஆனால் அந்த ஜோக் வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிட்டு போகிற தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ்கள் இருக்கும். அதே மாதிரி லைக்ஸ்கள் எடுக்கணும், இப்படியான திங்ஸோட தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருப்பார். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இப்போ நம்ம பேசக்கூடிய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிங்கிறத வந்து பேசுகிறவங்க எப்படி இருப்பாங்க, போஸ்ட் இன்டென்ஷனலி. ஒரு போட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னு சொன்னா நம்மட 11வது போஸ்ட்ல நம்ம லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒன்றுக்காக 11வது போஸ்ட்டுக்கு முதலாவது போஸ்ட் இன்றையிலிருந்து 10வது போஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்றை லான்ச் பண்ண போறோம்னு சொன்னா இன்றைய நாள் போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து அந்த இன்றைய நாள் போஸ்ட் பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து அந்த டிரெக்ஷனை நோக்கி பயணிக்கும். இப்போ நம்ம வேலைக்காரன் படத்துல பார்த்த மாதிரி ஒரு ஒரு டீசர் வந்து இப்போ ஒரு தெரியாத ஒரு திங்க் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து என்னங்கிறத பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு பீப்புள்கிட்ட ஓப்பன் அவுட்ட மாதிரி. அப்போ பீப்புள் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஒரு வெயிட்டிங்ல இருப்பாங்க, ஒரு கியூரியோசிட்டியில் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒன் பை ஒன்னா டிரைவ் பண்ணி கொண்டு போய் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சேர்க்கறதுக்காக டிரைவ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம இப்போ சொல்ற மாதிரி போஸ்ட் இன்டென்ஷனல். அவங்க காரணம் இல்லாம போட மாட்டாங்க. போட்டா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் காரணம் இருக்கும். அதே மாதிரி ஒரே போஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போட மாட்டாங்க. இப்ப நம்ம பார்த்த லிங்க்டின்ல, டிக்டாக்ல போடுற மாதிரி நம்ம லிங்க்டின்ல போட மாட்டோம். டிக்டாக்ல போடுற அதே விஷயத்த நம்ம இப்போ உதாரணமா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு சொன்னா, டிக்டாக்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு ஒரு எண்ணெய் வைப்போம். தலைக்கு வைக்கக்கூடிய ஒரு எண்ணெய். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆயில்ன்னு சொன்னா, இந்த ஆயில வந்து ப்ரொடியூஸ் பண்ணி போடுறத வந்து டிக்டாக்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபன்னியான காமெடி ஒன்று போட்டு 2 பேர் போட்டு வந்து அந்த ஜோக் முடியிற மாதிரியே இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் மூலமா தான் இந்த முடி வளர்ந்தேங்கிறத டிக்டாக்ல போடுவாங்க. ஏன்? டிக்டாக்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வேற, Facebookல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வேற, லிங்க்டின்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வேற. அதே போஸ்டர் இப்ப அந்த ஆயில் தானே, அந்த ஆயில் வந்து போட்டா முடி வளரும்ங்கிறத 2 கேரக்டர்ஸ் வச்சு 2 பேரை எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த 2 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணினதுல ஒரு ஜோக் மாதிரி ஒன்று போட்டு, அதுல 2வது ஒருத்தர் வந்து முடி வளர்றதுக்கு இதை யூஸ் பண்ணிடாங்க கூடிய மாதிரியான ஒரு காமெடி சென்ஸோட கொண்டு போனா, அது டிக்டாக்குக்கு ஒர்க் ஆகும். அதே போஸ்ட் வந்து லிங்க்டின்ல ஒர்க் ஆகாது. லிங்க்டின்ல போடுறதா இருந்தா எப்படி இருக்கணும்? சயின்டிஃபிக்கலா பிரேக் டவுன் பண்ணணும் அந்த ஆயில. அந்த ஆயில் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம், எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல நாங்க கொண்டு வரோம், இதுல இருக்கக்கூடிய எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வந்து உங்களோட எந்தெந்த ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், மேலுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் ரிமூவலுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும்ங்கிற கண்டென்ட் டைப் வந்து மாறும். அதே ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு மைண்ட் செட்டில் கொண்டு போகும். ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணினதில் கொண்டு போகும். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து 40+, 40 வயதுக்கு மேற்பட்டவங்க. ஸோ அவங்க கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து இப்படியான திங்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கன்சியூம் பண்ணணுமாக இருந்தால் ஒரு ப்ரைஸிங் ஃபேக்டர் வந்து இருக்கணும். அப்போ அதில் வந்து எந்த வகையான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவோங்கிறது ஸ்ட்ராட்டஜிஸில் வரும். அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கன்வர்ஷன். நாம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கன்வர்ஷனுங்கிறதுல மீனிங் என்னன்னு சொன்னால், நாம் ஒரு ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தாலும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், ஸ்வீட்டுண்டா அவருக்கு எல்லாம் தெரியும். நாம் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம்டா அவருக்கு அது தொடர்பான A to Z எல்லாமே தெரியும். அவர் சொன்னா சரியா இருக்கும்னு நம்ம யாரை நம்புறோமோ அவர் விற்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம சரியா இருக்கும்னு நம்ம வாங்குவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்றாரு. ஒரு ஹவ் டு சூஸ் அ பெஸ்ட் கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸை வந்து எப்படி ரிப்பேர் பண்ற, இப்படியான அந்த ஒரு லேப்டாப் தொடர்பான விஷயங்களை வந்து நல்ல பிரீஃபா வந்து டிஸ்கிரைப் பண்ணி வீடியோ போடக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்ச லேப்டாப் வந்து இதுதான் என்று சொன்னா நாம அதுதான் நல்ல லேப்டாப்னு நம்புவோம். ஏன்டா அதுதான் நம்மளோட இமோஷனல் ட்ரிகர் சிம்பம். நம்மள இமோஷனலை வந்து ட்ரிகர் பண்ணும். நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஒன்றை செய்யக்களை வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் இந்த கன்வர்ஷன் நடக்கும். கன்வர்ஷனுங்கிறது நம்மளை வாங்க வைக்கிறது. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அந்த நம்ம பார்த்த ஜாப்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லை போஸ்ட் வந்து கலர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி டெய்லி வந்து ரீல்ஸ் ஒன்று செஞ்சு போஸ்ட் பண்ணக்கூடியவங்கள இல்லை.
இது ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மித்தம். நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்விசிபிள் வார். முதல்ல வந்து இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு முதல்ல வந்து எப்படின்னு சொன்னா நாம ஒரு போஸ்ட் போட்டா, இப்போ ஆப்பிள் ஒரு போஸ்ட் போட்டா சாம்சங் என்ன போஸ்ட் போடுது, அவுடி ஒரு போஸ்ட் போட்டா பிஎம்டபிள்யூ அதுக்கு எதிராக வந்து என்ன போஸ்ட் போடுது. அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிற கேவஸ். ஸோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து நம்மளுக்கும் நம்மட கம்படிட்டர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காம்படிஷன் இல்லை. நம்மளுக்கு நம்மட நம்மளே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடியவருக்கு மடியில் இருக்கக்கூடிய காம்படிஷன் ஒன்று இல்லை, இப்போ போகிற காம்படிஷன். ஸோ இப்போ போகிற காம்படிஷன் என்னத்துக்குரியதுன்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய யூசர்ஸுக்கும் நம்மளுக்கும் இதைத்தான் நம்ம அல்காரிதம் வஸ் அட்டென்ஷன் ஸ்பேனும்ப. அதாவது சோஷியல் மீடியா எல்லாமே வந்து ஒரு அல்காரிதம்ங்கிறது இந்த ஒரு போஸ்ட் ஒன்று நாங்கள் ரீச் பண்ணணுமாக இருந்தால் ஃபேஸ்புக் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். நாங்கள் ஒரு போஸ்ட் ஒன்றை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இருந்தால் அந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கணும், நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கணும், 5 நிமிஷம் வீடியோ உண்டு ஆக குறைஞ்சது 3.5 நிமிஷம் எல்லாரும் பார்த்திருக்கணும். இப்படி ஒரு அல்காரிதம் இருக்கி ஃபேஸ்புக்கு. ஆனால் பார்க்கக்கூடிய பீப்புள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் பார்க்குற அளவுக்கு பொறுமரிக்காது. பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அட்டென்ஷன் பண்ணக்கூடிய ஸ்பேன் வந்து ஆடியன்ஸுக்கு இருக்காது, நிறைய நேரம் பார்க்கணும்னு. ஆனால் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவுக்கு என்னென்னா நிறைய நேரம் பார்க்கணும். அப்போ தான் 3 அட்வர்டைஸ்மெண்ட் வரும், 3 அட்வர்டைசர்ஸுக்கும் சேர்த்து காசு எடுக்கலாம்ங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ ரெண்டையும் நாம் ஹேண்டில் பண்ணணுமாக இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன செய்யணும், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் நிறைய பேரும் பார்க்கணும், நிறைய நேரமும் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டுலையும் யார் வின் பண்ணுறதுக்கு சரியான மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சோஷியல் மீடியா சக்ஸஸ். பார்த்துட்டு குயிக்காக ஸ்கிப் பண்ணிட்டு போகிற விஷயத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதமில் இருக்கக்கூடிய திங்ஸையும் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ இதைத்தான் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம்ஸ் ரிவார்ட் வாட்ச் டைம் அண்ட் குவாலிட்டி. இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன செய்யும், வாட்ச் டைம், என்கேஜ்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸுங்கக்கூடிய விஷயங்களை கன்சிடர் பண்ணும். யூசர் வந்து என்னத்துக்கு செய்வாங்க, யூசர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நம்ம யூஸ்வல் நம்மளோட டே டு டே லைஃப் தான். நம்ம ஒரு டிக்டாக் வந்து நம்ம 100 டிக்டாக் பார்த்தோம்னா 100 டிக்டாக்ல வந்து நம்ம 80 டிக்டாக் ஸ்வைப் பண்ணினதா இருக்கும். இருக்கக்கூடிய 20 தான் நாம ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்த டிக்டாக்கா இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் வின் பண்ணக்கூடிய மாதிரியான சொல்யூஷன் வேணும். அதே மாதிரி ஹவு த பிரைன் டிசைட், இப்போ ஒரு பேஜ் ஒன்றை ஃபாலோ பண்ணணுமா இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒன்றை வாங்கணுமா அந்த ஒரு கஸ்டமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா இருந்தால், ஸோ இவர் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் வந்து கொண்டு வரும், இதை நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணோம்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒன்றோ ஒரு ப்ராடக்ட் ஒன்றோ இல்லாட்டி கண்டென்ட் ஒன்றோ வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டை சார்ந்தது. ஸோ இதை வந்து வாங்குறியா இல்லை நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுறாங்கிறத ஹியூமன் வந்து லொஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டான். அப்படின்னு சொன்ன அதில் மீனிங், இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம 2000 போகுது, ஸோ இது வந்து 1500 போணுச்சு, இதை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம பார்த்து இப்படி யோசிக்க மாட்டான். ஸோ என்ன சைக்காலஜி என்ன சொல்றது உண்டா, இன்னும் இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் மேக்கிங், பை பண்ணுறியா, ஃபாலோ பண்ணுறியா, டிஸ்லைக் பண்ணுறியா, ஸ்கிப் பண்ணுறியாங்கிறத எது தீர்மானிக்கும்னு சொன்னால் இமோஷனல் ட்ரிகர்ஸ். அப்போ ஒரு இமோஷனல் ட்ரிகர்ஸுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரஸ்ட் எப்படி கொடுக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி எப்படி கொடுக்கும். நம்ம ஒரு விஷயம் ஒன்று கொண்டு போகிறோம்னு சொன்னால் அந்த விஷயத்துக்குரிய அத்தாரிட்டி, இப்போ நம்ம ஒரு சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூட்டுங்கல சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூட்டுங்கிறது தான் நம்மளோட மைண்டில் வந்து ட்ரிகர் ஆகும் ஃபஸ்ட்டு. அந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லையா, கோர்ஸில் கவர் பண்ணக்கூடிய திங்ஸுகள் என்னங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி இப்போ ரிலேட்டபிலிட்டி நடிக்கக்கூடிய இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கன்செப்ட் வந்து நம்மளுக்கு ரிலேட்டட் ஆகுதா இல்லையா. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்றே உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா, நம்ம படித்த கோர்ஸுக்கும் நம்ம படித்த விஷயங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையா, இது ஒரு சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூட்டா இல்லையா, இதில் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த குட்டி விஷயம்தான் நம்மள ஒரு சிங்கிள் போஸ்ட்டில் இல்லாட்டி ஒரு 10 செகண்ட் ரீல்ஸுக்குள்ளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டிசிஷன் ஒன்றை மேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர
இந்த இன்டெலிஜென்ஸான விஷயங்கள் நம்ம லொஜிக்காக வந்து திங்க் பண்ணி ஓகே இது அப்படி இது இப்படிங்கிறது வந்து ஒரு பையிங் டிசிஷனை எடுக்காதுங்கிறது தான் சைக்காலஜி வந்து சொல்லுது. அதுதான் இந்த ஹிட்டிங் ஒன் ஆஃப் தீஸ் ட்ரிகர்ஸ். இதை வந்து ட்ரிகர்ஸ். நம்ம ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா இது மூணுல ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். ஒன்று ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். அந்த போஸ்ட்டில் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க, ஒரு கிராஃபிக் டிசைனரை யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிக்க, இல்லாட்டி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்க. இது ட்ரஸ்ட்டை கொடுக்குமா ஒருத்தனுக்கு? இல்லை நாம ஒரு ஒத்தாரிட்டிங்க கூட ஒரு நம்பகமான ஒரு ஒரு ப்ராடக்ட்டுண்டோ இல்லாட்டி ஒரு சர்வீஸுங்க கூட ஒத்தாரிட்டியை கொண்டு போய் கொடுக்குமா? இல்லை இது அவரோட தொடர்புடையதை கொண்டு போய் கொடுக்குமாங்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணி செக்லிஸ்ட் பண்ணித்தான் அடுத்த விஷயத்துக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ட்ரிகர்ஸ். இப்போ வந்து ஒரு அந்த நம்பிக்கை இப்ப நம்ம பார்த்த இந்த ட்ரஸ்ட்டை வந்து எந்த விஷயம் கொண்டு போறோம்னு சொன்னா நம்ம ஒரு ஹியூமனோட வந்து எந்த அளவுக்கு இன்டராக்ட் ஆகுறோம். அது நம்ம மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல சொல்றோம்னா பெயின் பாயிண்ட்ஸ். நாம ஒரு இப்போ உதாரணமா நம்ம ஒரு ஸ்வீட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஒரு ஸ்வீட். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து செல் பண்ண போறோம், இல்லாட்டி நம்ம மார்க்கெட்ல கொடுக்க போறோம்னு சொன்னா இந்த ஸ்வீட் வந்து எந்த பெயின் பாயிண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. உதாரணமா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹை சுகர், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் சுகர், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்ண்டா இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ற மூலமா இருக்கக்கூடிய பெயினுக்கு, பெயினுங்கிறது நம்ம யூஸ் பண்ற இந்த பயாலஜிக்கல் பெயின் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அந்த நெகட்டிவுக்கு எந்த சொல்யூஷனா வந்து இந்த திங்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கும். நாங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து நாங்க ஆர்டிஃபிஷியல் சுகர் இல்லாமக்கு, இல்லாட்டி ஒரு ஹெல்த்தான விஷயங்கள் அது இன்னைக்கு டைவ் டீப் போகாட்டியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து அது ஒரு சொல்யூஷனாக இருக்கு. அப்போ அது மேபி ஒரு ப்ராடக்ட் பயாலஜிக்கல் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ ப்ராடக்ட் அவைலபிலிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ராடக்ட் ப்ரைஸாக இருக்கலாம். நம்மளுக்கு வெளியூரில் இருந்து இருக்கக்கூடிய ஒன்றுக்குரிய ப்ரைஸ் வந்து 5000 ரூபா போகுதுண்டா அதுதான் பெயின் பாயிண்ட்ஸ்னா நம்ம அதைத்தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் 5000 ரூபாய்க்கு தேவையில்லை, 4000 ரூபாய்க்கு எடுக்கலாம்ன்றது. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணணும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் நம்ம ஒரு ப்ரீஃபாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து பார்த்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ்ல இந்த வெபினார்ல வந்து நீங்க ஆக குறைய எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா இந்த 3 செகண்ட் கான்செப்ட் தான். இந்த 3 செகண்ட் கான்செப்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு உள்ளுக்கு ஒருத்தர அட்டென்ஷனை வந்து நம்ம எடுக்க தவறினா அதோட மீனிங் என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணி யூஸ்லெஸ்ங்கிறது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு உள்ளுக்கு நம்ம என்ன சொல்றோம்ங்கிறது தான் முக்கியம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸ், இந்த வீடியோ ரீல்ஸ் பண்ணக்கூடியவங்கள எப்படி ஹெட்ஷாட்டோட வந்து அப்பியர் ஆகி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பேசுறவங்களை பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்டுக்கு உள்ளுக்கும் நம்மளை ஏதாச்சும் உண்டு, இதை நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க, இல்லாட்டி இதை தெரிஞ்சுங்கன்னா நீங்க அதை விட்டு போகவே மாட்டீங்க, இப்படி ஏதோ ஒரு ஹூக்கும். அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மள கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கும். அந்த கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறது தான் கஷ்டம். அதுதான் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம், கெப். அந்த 3 செகண்ட் ஒருத்தரை வந்து 3 டு 5 செகண்டுக்கு உள்ளுக்கு ஒருத்தரை வந்து நம்ம குறிப்பிட்ட ரீலோ போஸ்டோ நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம்னு சொன்னா அது வந்து ஒர்க் ஆகும். அந்த கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகுங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, இதில் வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ஸோ நம்ம இதில் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணினதால இந்த திங்குகள் வந்து மற்ற பேலன்ஸான விஷயங்களை வந்து கவர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் போதா மாதிரி. ஸோ நான் என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் நினைக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் வந்து கிரியேட் பண்ணுது. ஏஐஏ வந்து கிரியேட் பண்ணுது அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் முதலே மாதிரி நம்ம 1 by 1 செய்ய தேவையில்லை. ஸோ இந்த லிங்கையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. chat பாக்ஸில் வந்து போடுறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்களோட ஃபோனில் ஒர்க் ஆகுமான்னு சரியா, மேபி லேப்டாப்பில் ஒர்க் ஆனிச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து லேர்ன் பண்ணாலும் ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட டைம் லிமிட்டட்டுங்கிறதால வந்து இதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
இஜாஸ் இஜ்லாஸ். ஓம் சார். ஓம் சார். ஏதாவது ஓகே, இப்போ சந்தேக டைம்க்கு அப்படி இருந்தா நீங்க கேளுங்க. யாரும் சந்தேகங்கள் கேட்க வேண்டியிருந்தா சார் இருக்கிறதில கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமீம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த வெபினார் கருத்தரங்கம் முடிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது விடயங்கள் கேட்கணும்னு சொன்னா ஃபோன் நம்பர் இது கண்டெக்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏதாச்சும் வெபினார் தொடர்பான விஷயங்கள் வந்து வேறு உங்களுக்கு ஏதாச்சும் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்மினை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட சேர்த்து நம்ம இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது பிறகு வந்து இது மாதிரியான கருத்தரங்கள் வந்து பிரைன் விகாஸ் கேம்பஸால் வந்து தொடர்ச்சியாக வந்து நடத்துவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோடையும் டச்சில் இருந்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான நிறைய திங்ஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜாயின் பண்ணி சார் 1 ஹவருக்குள்ள சார் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. பிளங்கா சார். ஓம். ஆமாம் சார், டவுட் ஒன்று சார், சொல்லி தெரியுங்களா? ஓம். என்ன சொன்னால் சார் வந்து freelancer வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தருவீங்களா? ஓ, நீங்கள் ஃப்ரீலான்சராக எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டீங்க, அதானே கேட்டீங்க? ஆமாம் சார், ஓகே. இதில் நம்ம ஓகே, இதில் அதான் நீங்கள் இந்த கேட்டேன் சார். ஃப்ரீலான்சிங்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், நான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆமாம் பார்த்தோம், இதில் நம்ம ஜாப் வேகன்சி மட்டும் பார்த்தோம்னு நினைக்கிறோம். ஸோ இதில் நம்ம இப்போ ஆமாம் ஃப்ரீலான்சிங் நம்ம 2 டைப் எடுப்போமே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கே கூடியதை வந்து நம்ம ரிமோட், அதுவும் ஒரு ஜாப்ஸ் தானே, அது ஒரு ஃப்ரீலான்சிங் இல்லை. ஜாப்ஸாக வந்து கவர் பண்ணா இந்த ரிமோட் ஜாப்ஸ் ஒர்க் ஆகும். இதில் மாதிரி வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து ரிமோட் ஜாப்ஸை வந்து நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணினோம்னு சொன்னால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு இதில் ஷோ பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நம்ம ரிமோட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது ஒரு செட் ஆஃப் ஓகே திங். மிக முக்கியமானது, நீங்கள் ஒரு இப்போ ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், இந்த fiverr.com மாதிரி நிறைய ஜாப்ஸ். இப்போ ஃபைவருங்கிறதே கிட்டத்தட்ட அவுடேட்டட் மாதிரி. ஃபைவரை தாண்டி ஆமாம் நிறைய வெப்சைட்டுகள் வந்து இருக்கு. என்னத்துக்குன்னு சொன்னால் ஃப்ரீலான்சிங்குக்கு மட்டும் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறது. ஸோ அப்போ ஃப்ரீலான்சிங்குக்கு ஆஃபர் ஆமாம் பண்ணக்கூடியதில் நம்ம செய்யலாம். இல்லாட்டி ஃபைவர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வைக்கலாம். இதை கடந்து நம்ம ஒரு படி மேலே போகணும்னு சொன்னால் வாங்க உங்களுக்கு காட்டுறோம். இது லிங்க்டின். நம்ம பார்த்த இந்த லிங்க்டின்ல வந்து பர்சனல் பிராண்டிங்னு ஒன்று இருக்கு. பர்சனல் பிராண்டிங்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பர்சனலாக வந்து நம்மட ஒரு நிறுவனம் இல்லாமக்கு நம்மட பர்சனலை வந்து நம்ம பிராண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ஒரு நிறுவனம், ஆமாம் prnews.ioன்றது. இது அவங்க பண்ணின போஸ்ட். இப்போ இது வந்து ஆமாம் ஸ்டடீஸ்னு எப்பவுமே ஓகே. இது ஒருத்தர் சாலி வீரக்கொடி. இந்த சாலி வீரக்கொடிங்கிறது கே ஓகே, இது வந்து அவர் கொமனான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருன்னு எப்பவுமே. நம்ம இதில் எக்ஸாம்பிள் பார்ப்போம்னு சொன்னால், ஓகே, இன்னரிக்கையோட ஹேர்பன் லின்ஃபோர்ஸுங்கிறது நம்ம பார்த்த ஒரு விஷயங்கள் ஒன்று தான் எஜுகேட் பண்ணுற கண்டென்ட் வந்து எஜுகேட் பண்ணுற. இப்போ இவர் இந்த லிங்க்டின் கண்டென்ட் தொடர்பாக வந்து எதை செய்யக்கூடாது, எது செய்யணுமுங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்காரு. ஸோ இந்த கண்டென்ட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் நமக்கு என்னத்தை தருமுண்டா, ஓகே இது செய்யப்போடா, இது செய்யணும். இவர் என்னத்தை பற்றி பேசுகிறாருண்டா, லிங்க்டின்ல வந்து 2025 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறங்க கூடிய உண்டு. அப்போ இதை ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து நான் 223 பேர் லைக் பண்ணிக்காங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்காங்கன்னு சொன்னால், இவங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விஷயம் சப்போர்ட்டிவாக இருக்கும்டா, ஓகே இந்த நபர் இதை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணின்னு நினைக்கக்கூடிய ஹரேபன் லென்ஃபோர்ஸுங்கிறவர் இந்த லிங்க்டின் போஸ்ட் சம்மந்தமாக பர்சனல் பிராண்டிங் செய்யறதுல வந்து எக்ஸ்பர்ட்ங்கிற கூடிய ட்ரஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் இவரை கிளிக் பண்ணி இவர்கிட்ட சர்வீசஸ் என்னன்னு செக் பண்ணுவாங்க. நாளைக்கு அவர் மெயினே போட்டிருக்காரு, கெட் யுவர் பிளாக் பெல்ட் இன் கண்டென்ட் மார்க்கெட்டிங்.
அப்போ இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய திங்ஸுகள் என்ன? ஸோ அப்போ இவருக்கு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் கண்டெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் இவர் கொடுத்திருக்கக்கூடிய சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துருக்காரு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதை பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரிக்வஸ்ட் சர்வீசஸ் கொடுத்து உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எனக்கு என்ன சர்வீசஸ் தேவைன்னு பீப்புள் கண்டெக்ட் பண்ணுவாங்க. எது தொடர்பானது எனக்கு தேவைங்கக்கூடியதை வந்து கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவரை கண்டெக்ட் பண்ணணுமாக இருந்தால் இவர் எப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கணும், இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நான் நம்பணும். அப்போ நான் எவ்வளத்தை நம்புவேன், இவர் போஸ்ட் பண்ணின மாதிரியான ஹை குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறதை வச்சு தான் நான் நம்புவேன். ஓகே, இவருக்கு எப்படியான கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்ன்றெல்லாம் தெரியுமுங்கக்கூடியதை ட்ரஸ்ட் பண்ணினு சொன்னால் தான் இதில் செய்வேன். ஸோ இதுவும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரீலான்ஸ், நம்ம பிளாட்ஃபார்ம்ஸை தங்கி இருக்கிறத தாண்டி நம்ம சொந்தமாக செய்யக்கூடிய திங்ஸ்கள். இதில் வந்து நிறைய சப்போர்ட் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம பர்சனல் திங்ஸ்னாலும் ஸோ இதில் நம்ம பார்த்தல் விளங்கும். இதில் இருக்கக்கூடிய வந்து நிறைய சர்வீசஸ் வந்து நான் செய்யக்கூடிய சர்வீசஸை ரிக்வஸ்ட் பண்ணினது எல்லாமே இதுலையும் இருக்குது. ஸோ இதுகளில் வந்து நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு டைம் இருந்தால் அந்த திங்ஸில் வந்து கவர் பண்ணி நம்மளும் செய்யலாம். ஓகே, ஜாயின் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது மாதிரியான ஃபியூச்சரில் வந்து நடக்கக்கூடிய வெபினார்ஸில் வந்து நம்ம ஃபியூச்சரில் மீட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் நைட். சார் சொல்லுங்க விது. நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிட்டு. ரைட், ஓகே, யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ரெகார்டிங் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருந்தாலும் நீங்க தெளிவுபடுத்திக்க விரும்பினா கேட்கலாம் இங்கே. சார் இது வந்து வெபினார் வந்து என்ன சம்பந்தமா இருக்கு, என்ன கோர்ஸ் சம்பந்தமா? நார்மலா இது வந்து ஸ்லிம்முடைய ப்ரோக்ராம்ஸ். நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பண்றது இல்லைங்களா? ஆமா ஆமா. Screen, right? So now you can see my screen, right? ஸ்லிம்முடைய ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம எடுத்துக்கொண்டமாக இருந்தா, ஸ்லிம்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து 1990ஆம் ஆண்டு பார்லமெண்ட் சட்டத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த நிறுவனம் வந்து சாதாரணமாக பார்லமெண்ட் எக்ரிமெண்ட் மட்டும் பதிப்படாம இல்ல பதியப்பட்டிருக்கிற ப்ரோக்ராம் அது அனைத்துமே டிவெக்குடைய சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. ஸோ இங்கே தரப்பட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்த ப்ரோக்ராம் என்றா குறிப்பாக வந்து சர்டிபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ், அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்பான ரைட் என்னென்ன பேசிக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிரிமினலியா தேவைப்படுதோ அந்த ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட விடயங்களை இதுக்குள்ள கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுல டீட்டெயிலான விடயங்கள் உங்களுக்கு இதுல இருக்கு, நான் உங்களோட சொல்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4 மந்த்துக்கான ப்ரோக்ராம். இதனால நீங்க என்ன வகையான பயனடையலாம்டா, நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்களா உங்களோட கண்ட்ரிபியூஷனை, நீங்க அந்த கம்பெனிக்கு வழங்கக்கூடிய கண்ட்ரிபியூஷனை இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி இல்லை நீங்க ஒரு புதுசா ஒரு ஜேர்னியை பர்சனலா ஒரு ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அதுவும் மார்க்கெட்டிங் துறையில நீங்க முன்னேறி போகணுமாக இருந்தா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ரோக்ராம். அதே மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு மார்க்கெட்டிங் ஸ்கில் தெரியும், ரைட்? பட் அது நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணுமாக இருந்தாலும் நீங்க அதை ஆன்லைன்ல உங்களோட ஸ்கில்ஸை செல் பண்றதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நபருக்கு நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் ரோல்ஸையும் நீங்க வந்து ஷேர் பண்ற மாதிரி. இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா மார்க்கெட் வந்து ஒரே நேரத்துல ஒரு மாதிரி பொறுத்தல டிஃப்ரெண்ட் நேரத்துல அன்சர்டினிட்டியா இருக்கு. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு எப்படி ஒரு இந்த காம்படிஷனை பீட் பண்ணி ஒரு நிறுவனத்தை சக்சஸ்ல கொண்டு வர, ஒரு பிசினஸை வந்து ப்ராஃபிட்டபிள கொண்டு வர, அந்த கஸ்டமர் பேஸ் எப்படி உருவாக்குற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்பா அமையும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்றதாக இருந்தா அது மினிமம் என்ட்ரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. நீங்க 16 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம், ரைட்? ஸோ நீங்க ஆஃப்டர் ஓ லெவல்ஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெஷலா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, ரைட்? இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரமே இல்லை இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்டா,
மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நோக்கத்தோட அதில் ப்ரொஃபஷனில் வளரும்னு நினைக்கிற யாருனாலும் இதில் ஜாயின் பண்ணலாம். அதே போல ஏற்கனவே நீங்க மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ரைட், இன்னும் வந்து நீங்க அதுல வெப் டெவலப்மெண்டா நீங்க போறீங்க, அப்படிப்பட்ட விடயங்களுக்குள்ள நீங்க மூவ் பண்ண போறீங்களாட்டா அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அந்த பிசினஸ் வந்து நான் ஆன்லைனுக்கு கொண்டு போறேன் அப்படின்னாலும் நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா அமையும். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 16 வயது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடுவில் இல்லை, அதை தாண்டி நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல. ரைட். ஸோ நீங்க இதுல என்ன செய்யலாம், உங்களோட இந்த இத்தனை கேட்டகரிஸ்குள்ளே இதுவாக இருந்தாலும் நீங்க இதை ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வழங்குற இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டன பார்த்தீங்களாக இருந்தா நாங்கள் 6 மொடியூல்ஸ் வந்து இதுல டெவலப் பண்ணப்பட்டிருக்கோம். ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. செகண்ட் மாடியூல்ல வந்து எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்மளோட லெக்சர்ஸ் வந்து அழகா தெளிவாக விளங்கப்படுத்தி போயிருந்தாரு எஸ்இஓ சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஸோ சில அனலிட்டிக்கல் ஸ்கில் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் எப்படி பெற்றுக்கொள்ற, அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எவ்வாறு முகாமை செய்து கொள்றங்கிற பல விடயங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்ல கண்டக்ட் பண்ணி தருவோம். ஸோ அப்போ நார்மலா தெரியணும் ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து இருந்தா நிறைய பேர் எதிர்பார்க்குற விடயம் அதுல டிவேக் அப்ரூவல் கேட்பாங்க. ஒரு நிறுவனம் வந்து 3ஆம் நிலை கல்விக்குள்ள பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தா, ரைட், ஸோ அது எல்லாரும் வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விடயம் தான் நம்ம எடுத்துக்கொள்வோம். ரைட். ஸோ இப்போ அதில் நம்ம பார்த்தோம்னா அவ அக்ரிடிஷன்ஸ் உள்ள வந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு தெரியும் 3ஆம் நிலை கல்வி டிவெக்ஸ் உடைய அனுமதிக்கு கீழே இப்ப கரண்ட்லியா ஒர்க் பண்ணிக்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். நீங்க 5ஆவது ப்ரோக்ராம் பார்க்கலாம், சர்டிபிகேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க இதை ட்ரஸ்ட் பண்ணி நம்பி நீங்க இதுல ஒர்க் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய ஆட்கள், அதுல ஒர்க் பண்ணக்கூடிய நினைக்கிற ஆட்களுக்கும் இந்த 3ஆம் நிலை தொழிற்கல்வி மூலமாகவும் ஃபாரின் மினிஸ்ட்ரியூடாகவும் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். ரைட், கிடைக்கும். இதுதான் இதோடப்பான ஃபைனான்ஸ் சம்பந்தமாக பல்வேறுபட்ட நாங்க இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ், பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம். அது நீங்க டிரெக்டா வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொண்டு எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜர் அல்லது அட்மினுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இன்னும் மேலே தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது வேறு சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் தொடர்பாக? இல்லை சார், தேங்க்யூ சார். நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன் சார். Okay, thank you so much for conducting. தேங்க்யூ. How can I get the certificate? Someone asking, ஹுமைத் ஆஸ்கிங், எப்படி சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளலாம்டா, நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண உடனே உங்களை ஸ்லிம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த ஓவரால் கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி மூட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா தியரிட்டிக்கலும் ப்ராக்டிக்கல் செஷனும் சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த லெக்சர்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அசைன்மெண்ட் செக்மெண்ட்டும் இருக்கும், ஆன்லைன் அசைன்மெண்ட்டும் செய்யுது. இந்த கரியர் சம்படியும் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிம்மால அவார்ட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷனும் அதே மாதிரி டீ வைக்கக்கூடிய விஷயங்களையும் ப்ரோசஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அது சிடிஎம்மோட நிக்கிற மாதிரி இல்லாம சிடிஎம்க்கு அப்புறமும் உங்களுக்கு growth opportunity இருக்கு. டிடிஎம், ஓகே, டிப்ளமா சைட், பிஜிடி லெவலுக்கு போறது, எம்பிஏ மார்க்கெட்டிங்ல முடிக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் ப்ரோக்ராமை தொடங்குறதன் மூலமாக எல்லாம் கிடைக்கிறதா அமையும். ஐ திங்க் ஹுமைத் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? கிளியராமா? Have you got the idea, Humait? Certificate, e-certificate. Yeah, we will provide the certificate, e-certificate after completion of this program. உங்களோட டேட்டாஸ் நாங்கள் கெதர் பண்ணிக்கோம். அந்த இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி உங்களோட குறிப்பிட்ட உங்களோட மெயில் அட்ரஸுக்கு அதை அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அப்போ அவ்வாறு இல்லை என்றால் இந்த நிகழ்வை இதை முடித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்வில் அனைவரும் சந்திக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வை இனிதை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் and good evening, sorry, good night to all. Thanks so much.